மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடந்து கொண்டு இம்மட்டுமாய் இந்த 21/1/2024 ஞாயிறு 6வது வேலையிலே துதி சோத்திர வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். ஆமாம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் துதி தோத்திரம் ஆராதனை. நாங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆதாம் காலத்திலிருந்து 2வது வரைக்கும் முழு உலக ஜனமும் அன்பு கூறுகிறோம். என்ன அன்பு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி வெத்தியேசு கிடையாது, இயேசு A to Z சகல ஆசீர்வாதம் கொடுத்து அன்பு கொண்டு விட்டார். அந்த அன்பை நாங்கள் பிதாவாகிய தேவன் ரிப்பீட் பண்ணுகிறோம். அவர் முந்தி எங்களிடத்தில் அன்பு கொண்டு, நாம் பிந்தி அவரிடத்தில் அன்பு. என்ன அன்பு? இயேசு அன்பு. இயேசு வேலை போட முடியாது, இயேசு சரீரத்துக்கு வேலை போட முடியாது, இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியாது, இயேசு சாவட வாக்கத்துக்கு வேலை போட முடியாது. அது அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு வாய்நாளெல்லாம் நித்தியமாக துதி செலுத்துகிறோம். அதுக்கொப்பாக எங்களிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதுவும் இயேசுவின் அன்பு தான். அதுக்கொப்பாக பிறனிடத்துல பரலோகம் பிறன பூலோகம் ஆதாம் முழு இயேசுவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதுவே எங்கள் துதி, எங்கள் சபையினுடைய துதி ஆராதனை ஷெட்யூல் இதுதான். அதனால பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி எங்களை அன்பு கொடுத்துட்டாரு. துதி தோத்திரம் தேவன் தர கொடுத்து பிசாசு ஜெயித்து உலகத்தை கையில் கொடுத்துட்டாரு. அந்த ஜீவ உலகத்தை, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரத்தை நாங்க பிதாவாகி ரிப்பீட் பண்றோம். ஒன்னியோவான்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நாம் பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதுவே எங்களுடைய துதி ஆராதனை. அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலக கிறிஸ்து நன்மை வெளிப்படுத்துகிறோம். இயேசு சாமட வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 21/1/2024 பரிபூர்ண ஜீவன் சபை உலகளாவிய திருச்சபையில நீங்கள் கலந்து கொண்டதுக்காக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கோம். இந்த தேவ செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துருவார். அல்லேலூயா. ஆமாம், இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. ஆமாம், நிச்சயம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டே தீருவாங்க. ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம் இந்த வேத பகுதியில் இருந்து. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். புரிகிறதா? நம்முடைய ஆண்டவர் மாறவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். முதல் மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி அவங்கள பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும், சாதிகளே இல்லை வரல, ஆனாலும் அவர்களை மேன்மையாய்த்தான் வைத்தார். யார் அந்த மேன்மையானவர்? உலகத்தில் அகில உலகம் பிதாவாகிய தேவன் தான் மேன்மையானவர். குமாரனாகிய இயேசு தான் மேன்மையானவர். ஆவியானவர் ஆகிய தேவன் தான் மேன்மையானவர். அந்த மேன்மையானவர் தமது சாயலின்படி தனது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுவோமாக, அவன் தோட்டத்தை எல்லா விருட்சத்துக்குமே ஜீவ விருட்சத்துக்கு நீ மாத்திரம் புஷிப்பானாக. அவ்வளவுதாங்க. அவனை மேன்மையாய் வைத்தார் ஆதாமை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து அவனுக்கு ஜோடி இல்லை. ஆமாம், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா திரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா இவன் மட்டும் தனிமையா இருக்கிறான். அப்போ மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல சொல்லி ஒரு விழா அவனை நித்திரையடைய செய்து அவன் விழாவை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அவளையும் மேன்மையா தான் வச்சார். அல்லேலூயா. மேன்மை அல்லது தேவ சாயல் தான் மேன்மை. என்ன பண்ணப்படுகிறது? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த மேன்மையாக, அண்டர்லைன் தி வேர்ட், அந்த மேன்மையாக
மேன்மை. தேவனாவே மேன்மையானவர். ஆமா, அப்படியே ஒன்றுக்கு உதவாதவர் கிடையாது. மேன்மையானவர், மேன்மையாக வைப்பார். அதுக்கு என்ன பண்ணுமா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். ஆமா, ஏன் கவனமா இருக்கணும்ன்றா, இன்னொரு மேய்ப்பினா ஒருத்தன் இந்த உலகத்தை உலாவிக்கிறான். இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நீ கவனமா இல்லைன்னா தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இல்லைன்னா உன் அறியாமலேயே இந்த சாத்தானுடைய கட்டளைகளை செய்ய கவனமாயிடுவேன். உனக்கே தெரியாது. ஆமா, அவனுடைய காரியத்தை ரொம்ப கவனமா சின்சியரா செய்து மேன்மையை எழுந்து விடுவாய். ஆமா, மேன்மை எழுந்துட்டா பாடு சொல்லி மாளாது. உன் பாடு சொல்லி மாளாது. பிரியமானவர்களே, உனக்கே பாரம், உன்னால குடும்பத்துக்கு பாரம், உன்னால சமுதாயத்துக்கு, உலகத்துக்கே நீ பாரமாகி விடுவாய். அதனால தான் சொல்றாரு பாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. இதான் இன்னைக்கு பிரசங்கம். கவனமா இருக்கணும். ஆமா, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கிறாயா? இல்லப்பா, எனக்கு தேவனாகிய கட்டளை அதெல்லாம் வேணாம்னா நீ நியூட்ரலா இருக்க மாட்டேன். சாத்தானுடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக்கப்படுவாய், அறிந்தோ அறியாமலோ. அதனுடைய விளைவு மேன்மை கிடையாது. சகல ஜாதிகளிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்க இந்த அதிகாரத்தை முழுசா வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேன்மையா வாழ்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். ஆமா, வழி இல்லாம இல்லை. வேதம் சொல்லுது, இயேசுவே வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, உலகம் ஃபுல்லா பொல்லாத வழியில் இருக்குது. அதனால்தான் எல்லா சகல ஜாதியும் பொல்லாதவங்களா போயிட்டாங்க, எல்லாம் மேன்மை ஏந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமா இருந்தா சகல உலகத்தை எத்தனையோ ஜாதிக்குதுங்க. 6000 ஜாதி, 4000 ஜாதி, 10,000 ஜாதின்றாங்க, 6000 மொழிகள்ன்றாங்க, எத்தனையோ 5 கண்ட ஜனங்கள் பூமியில் உள்ள போடுவார். பூமின்னு போட்டாங்க. எங்க ஊர் சோழவரம் கிராமம், வடார்காடு மாவட்டம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு மாநிலம், இந்திய தேசம். இல்ல, பூமியில் 5 கண்ட ஜனங்களிலும் பாரு. வேதம் என்ன அருமையா சொல்லுவா, 5 கண்டத்துல நீ என்ன பண்ணுவியா? சகல ஜாதிகளிலும் நீ தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி செய்ய கவனமா இருந்தா நீ தான் மேன்மையானவனா. ஒன்றில் வெரி சிம்பிள் தான் சொல்றாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். அவ்வளவுதான் அவருக்கு கேட்குது. அடுத்து பாருங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானான். 2வது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும். அப்போ இங்கிலீஷ்ல படிச்சு பார்ப்போம். உபாகமம் டியூட்ரானமி 28 1வது வசனம். இதுல எப்படி போட்டு பார்ப்போம். Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth. Hallelujah. அப்போ above all nations of the earth, all nations, எல்லா நாடுகளிலும், இந்த பூமியில all nations போடுது. அமெரிக்காக்காரங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க, யூரோப்பியன்ஸ் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், சைனாக்காரன் பெரிய, ஜப்பான்காரன் பெரிய. இல்லைங்க, எல்லா தேசங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமா நீ தான் எல்லாருமே டாப்பு. அதனாலதான் யூதர்கள் எல்லாருமே டாப்புன்றாங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருந்த ஜாதி அவங்க தான். ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, அது யாக்கோபின் சந்ததி. இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா வந்துக்குது. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கலாங்கலாம். ஆவிக்குரியனாக அப்படியே ஆவியிலே போறது கிடையாது. தெய்வீகத்தன்மை. கிறிஸ்து தான் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவினா தேவ நீதி, உயிர்த்தது, பரலோக ராஜ்யம் எல்லாமே இருக்குது அவருக்குள்ள. அல்லேலூயா. அவருக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது.
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஆமா, மாம்சத்துக்கு போட்டதான் அதான் பிசாசு ஜாதி. மாம்ச சிந்தை, பகை, கசப்பு, வைராகியம், கோபம் சேர்ந்து பிசாசின் கட்டளை. கவலைப்படுறது, சோர்ந்து இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத, இது பிசாசு ஜாதி. மேன்மையாவே இருக்க முடியாது அவனால. பிசாசு பிச்சுக்க அவனை மேன்மையாவே வாழ விடாது. சோர்ந்து போகாத, பயப்படாத, கவலைப்படாத. அப்ப என்னத்தையும் பண்ணோம்? விபச்சாரம், வேசித்தனம், மாம்ச சிந்தை பண்ணாத, கோவப்படாத, எரிச்சல் படாத, இதெல்லாம் பண்ணாத. எப்படிங்க பண்ணாங்க? கிறிஸ்துக்குள்ள இருந்து பண்ணுங்க. கிறிஸ்துக்குள்ள அன்பா இருக்கலாம், இறக்கமா இருக்கலாம், தயவா இருக்கலாம், இச்சை அடக்கம். நீ இச்சிக்கப்படத்தக்க சகலம் கிறிஸ்துக்குள்ளே நீ பண்ணலாம். திருமணம் பண்ணலாம், பிள்ளைகளை பெறலாம், கிறிஸ்துக்குள்ள பண்ணலாம். ஆமா, தவறா போய் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி அப்படியெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாம்ச செய்த உன்னை கேவலப்பத்திரம், மேன்மை இழக்க செய்யும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தேவனுடைய கட்டளை என்னது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின் படியலாம். என்ன கட்டளை? ஒண்ணு தேவனுக்கு அடுத்தது மீதி மனுஷனுக்கு. தேவன் மனுஷன் எரிச்சுதான் அந்த 10 கட்டளை வந்துக்குது. தேவனுக்கு அடுத்த காரியத்துல கிறிஸ்துவ கொடுக்கணும், மனுஷனுக்கு அடுத்த காரியத்துல கிறிஸ்துவ கொடுக்கணும். அதான் தேவன் ஆவியா இருக்கிறார். நீ கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா நீ விபச்சாரம் பண்ண தேவையில்ல, வேசித்தனம் பண்ணப்படுது, சண்டை போட தேவையில்ல, திருட தேவையில்ல, பொய் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் கட்டளை தேவனாய் கர்த்தருடைய 10 கட்டளை இல்லை. பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தாய் தகப்பனை கடன் பண்ணுவாயாக, பிறனுடையதை இச்சையாதிருப்பாயாக. அப்ப இதெல்லாம் கை கொள்ளனாக்கா என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து தேவி நீதிச்சு உயிர்த்ததல். அங்க மாம்ச சிந்தையே இல்லை. ஆமா, அந்த கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி, உடித்தேதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் கிறிஸ்துக்குள்ள இல்லாதாங்க. வீடு, மன, தோப்பு, துறவு, பிள்ளைங்க, சமாதானம், சந்தோஷம் என்னதான் இல்லை கிறிஸ்துவ. பிசாசுக்குள்ள போய் தியான் தேடுற நீ பிசாசு கட்டளை படி செய், மேன்மை ஏந்து விடுவாய். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, அரசியல் 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, என்ஜினியரா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, காட்டுவாச்சு நாட்டு ஆனா இருந்தாலும் பெண்ணா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னா, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, தேவனாகி கர்த்தருடைய கட்டளைப்படி செய்யும். நீ கவனமா இல்லைன்னா பிசாசுடைய கட்டளைப்படி செய்கிறாய். செய்துன்னு தான் இருக்கிற, உனக்கே தெரியல. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே நீ பிசாசுடைய கட்டளைப்படி எல்லாம் செய்கிறாய். ஏதேன் தோட்டத்துல ஏவாளும் ஆதாமும் அதை தான் செய்தாங்க. ஏவாளும் ஆதாம் அப்படிதான் கரெக்டா. முதல்ல ஏவாள், அப்புறமா தான் ஆதாம். அப்போ ஏவாளும் ஆதாம் என்ன பண்ணாங்க? தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை விட்டுறாங்க. 10 கட்டளை கொடுக்கலங்க ஏதேன் தோட்டத்துல. ஏசு 10 கட்டளைக்கு ஒரே கட்டளை. தோட்டத்தின் நடுவிலே காலையில தூங்கி இருந்ததுமே நன்மத்தையும் அறியத்தக்க கனி இது. அந்த கனியை தொடாத, பறிக்காத, புஷிக்காத. அது புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதான் கட்டளை. அந்த கட்டளையே காத்து கொள்ள முடியல ஏவாளால, ஆதாமால. அந்த கனி புஷிக்கு நாள் சாகவே சாவாய், மேன்மை எழுந்து விடுவாய். உள்ளேயும் சாவுகள் உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முளைப்பிச்சா சாகவே சாவு வந்தாங்களா? வேணியோடு பிள்ளைப்பட்டாங்களா? பூமி சபிக்கப்பட்டு போச்சா? ஆதாம் ஏவாள் மூலமா வந்து எல்லாருமே சபிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா தேவனாகி கர்த்தருடைய கட்டளையை மறந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் எல்லா விருட்சத்துக்கு ஜீவ விருட்சத்துக்கு கனி புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவிலே நன்மத்தையும் அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது. தொடு நாளிலே, பறிக்கும் நாளிலே, புசிக்கும் நாளிலே மேன்மை ஏந்து விட்டாய். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆதாம் வேலை ஏந்துட்டாங்க, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அந்த ஆதாம் ஏவாளுக்கு உலகத்தை கூட்டிஷாகி 800 கோடி பேர் வந்துக்கிறாங்க. இன்னைக்கு அதே கட்டளை தான், அதே வசனம் தான். என்ன வசனம்? இன்று நான் உனக்கு விதி. இந்த செய்தி கேட்கிற உனக்கு பேசுறாங்க, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் சமுதாயத்துக்கு, ஜனங்களுக்கு, உன் சொந்த பந்தங்களுக்கு, உன் ஏரியாவுக்கு, தேச ஜனங்களுக்கு இதே வசனம் தான். உபாகமம், உலக பொதுமறை, வேதாகமத்துல முழு உலகத்துக்கு சொல்றாரு. உபாகம் 28ல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. இன்று பிரசன்ட். அதனால இன்னைக்கு என்ன தேதி? 21/1/2024 ஞாயிறு ஆராதனை. அது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. வாரத்திலேயே நான் ஒவ்வொரு நாள் 24 மணி, வாரத்திலேயே நான் வருஷத்துக்கு 360 வாழ்நாள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கலாங்க. சூப்பரா இருக்கலாங்க. வாக்குமா இன்பகரமா இருக்கும், கான்பிடன்ஸ் தைரியமா இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி தான் செய்ய போறேன். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படினா, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை சுருங்கினாக்க இயேசு கிறிஸ்துக்குள்ள அடைக்கலாம்.
இயேசு புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை ஆகிட்டார். 10 கட்டளையை 2 கட்டளையா மாத்தினாரு பாருங்க. அந்த தேவர்களுக்கு மேலே வாழ்ந்து தேவனாய் கத்திர வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், வாழ்ந்து சக வேறு சொர்க்கத்தை உண்டாக்க தேவனுடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக, பசுத்த நாள் ஓய்வுனால பசு ஆசரிப்பாயாக. இப்படி இந்த தேவனுக்கு எடுத்தது. அதுக்கே வரதெல்லாம் மனுஷனுக்கு எடுத்தது. கொலை செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பிறருடைய மனைவி செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் மனுஷனுக்கு எடுத்துக்காரு. இது 2த்தையுமே புதிய ஏற்பாட்டுல 10 கட்டளையை 2 ஆக்கிட்டாரு. என்னன்னா அன்பின் கட்டளை. இப்ப என்ன அன்பு? அந்த இங்கதான் வந்து இயேசுவின் அன்பு. இயேசுவின் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாய் அந்த 4 தேவன் கத்த காரியம் சூப்பரா செய்துட்டு நீ இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்திலே இது அந்த 4 கட்டளையா தேவன் கத்த 5 கட்டளை. மீது 5 கட்டளை வந்து மனுஷன் அதுவும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. தேவனீத்து உயிர்த்ததில்லே இருக்குது. சூப்பருங்க, ரொம்ப சுலபங்க. வேணா என்னுடைய எல்லா செய்திகள் பேஸ்புக்ல போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். எங்குமே கேட்டு ஏற்பட்ட சத்தியம். அப்ப இயேசு என் நோக்கம் மெதுவாய் சுமை இலகுவாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாம் எங்கிட்ட வாங்க. இந்த 10 கட்டளை நீங்க அப்படி படாத பாடுபடுறீங்களாப்பா. யாரும் ஒரு ஊழிக்கார சொன்னார், அந்த 10வது கட்டளை அது யாரும் நிறைவேற்ற தோத்து போயிடும். கண்டிப்பா தோத்து. 10 கட்டளை நிறைவேற்ற கிறிஸ்து இல்லாம எப்படி நிறைவேற்ற முடியும்னு நான் கேட்கிறேன். கிறிஸ்து தான் அந்த நியாய பிரமாணத்தை சூப்பரா நிறைவேற்ற. எப்படி நிறைவேற்றா? அப்படியே பல்ல கட்டி மலையை நோண்டி 5 கட்டளை 10 கட்டளை கிறிஸ்து குத்துருவாரு. பிதாவாய் ஆதாம் தேவனீத்து உயிர்த்து குத்துருவாரு. ஜீவ விசத்துக்கு விட்டு வலது புறக்கு போக மாட்டாரு. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலர்ந்து கொடுத்துட்டா, நீ தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்கிறாய், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாய், நிச்சயமாய் உன்னை பூமியில் உள்ள சகல மேன்மையாத்தான் வைக்கலாம். வேற வழி இல்லை. அப்படித்தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உண்டாக்கப்படும். பரலோகத்தால, தேவ தூதர்களால, பசு தாவியானவரால அப்படித்தான் உண்டாக்க முடியும். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு உண்டாக்கும். பூமியில் சகல ஆசீர்வாதமா இருந்தான். ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்தான். யாக்கூபு ஆசீர்வாதமா இருந்தான். மோசே ஆசீர்வாதமா இருந்தான். கிதியோனு, எஸ்ஸர் ராஜாத்தி, தெபோராலு, எரேமியா, எசேக்கியேலு அவங்கெல்லாம் பிறக்கும் போது ஆதாம் வழியா தான் பிறக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்படுற ஆபிரகாம் எல்லாம் எத்தனை 100க்கு 100 பர்ஃபெக்டா வரல. ஆனா 18 ஆட்டுக்குட்டியே தேவனுக்கு முழு உலக ஆபிரகாம் கொடுக்குறான். சகல ஜாதியில் மேன்மையாக வச்சார் ஆபிரகாமே. அதுக்கப்புறம் ஈசாக்கு வரான். அதுக்கப்புறம் யாக்கோபு வரான். அப்போ வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருக்குது. இயேசு ஜீவனத்துக்கு வெளியே போட முடியாதுங்க. அவதாங்க தேவனாய் கர்த்தருடைய கட்டளை. அது இயேசு கிறிஸ்துக்குள் ஆபட்ட வாக்கு தத்துங்க. அந்த பிதாகுமார் பசுத்தாவை கொடுங்க. தேவனுக்கு அடுத்தது மனுஷன் நகம் மனைவி பற்றம் முழுவல் இயேசு ஜீவன் பண்ணி வானத்தில் பரலோகத்துக்கு குத்திட்டே இருங்க. வாயிலெல்லாம் கொடுங்க. 1 நாள் 2 நாள் பேக் அடிக்காதீங்க. எப்பெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய ஜீவ விச்சத்துக்கு நீ உடனே நன்மை தீமை கணி போய் டச் பண்ணுவீங்க, மேன்மையை எடுத்துட்டு ஷாகவே ஷாவீங்க. அதாவது ஆதாமின் சிந்தை பண்ணும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அப்போ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்க முடியும். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம சுத்திக்கிற ஜனங்களாம் பிசாசின் கட்டளையின்படி நடக்க ரொம்ப கவனமாக்குறாங்க. உன்னை சபிப்பாங்க, உன்னை நிந்திப்பாங்க, உன்னை தூஷிப்பாங்க, உன்னை கெடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா ஆதாம் வழியா பிறந்து நன்மத்தை மாதிரி நல்ல சபசபன்னு இருக்கிறாங்க. ஆனால் தான் இயேசு கரெக்டா உங்களை சபிக்கிற ஆசிர்வதி, உங்கள் பகைகளுக்கு நன்மை செய், உங்கள் சத்துக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுத்துக்கு ஜபம் பண்ணு. அங்கே ஏதாவது மாம்சிகமா ஏதாவது செய்ய சொல்றாரு பாருங்க. எல்லாம் தேவனுக்கு ஆவியான காரியங்கள் தான் செய்யலாம். சபிக்கணும் எப்படி ஆசிர்வதிக்க முடியும்? ஆசிர்வதி இயேசு சாமி பரலோக ராஜ்யத்தை குத்துணுமா சபிக்கிறதுக்கு? அவன் ஆதாம் மூலமா பிசாசம் கட்டளை படி செய்ய உனக்கு சபிச்சுங்கிறான். குடும்பத்துல பட்டணத்து தேசத்துல நீ சபிச்சு நின்றாக்கா தோத்து போய்விட்டாய், மேன்மை அடைய மாட்டாய். பூமி சகல மேன்மையா இருக்க முடியாது, உண்டால கண்டிப்பா இருக்க முடியாது. அதனாலதான் சபிக்க நீ ஆசீர்வதின்றார். என்ன ஆசீர்வாதம்? இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் குத்துரு. அதான் மனுஷனுக்கு எடுத்தது. சபிக்கிறவன் வீட்டாளர்களுக்கு சார் ஆதாம் மூலமா சபிக்கிறவன் தான் இருப்பான். ஒரு பகைக்கிறவனுக்கு நன்மை செய்கின்றார். என்ன நன்மை? உங்ககிட்ட என்ன நன்மை? இயேசு கிறிஸ்து பரலோக வாழ்க்கை சகல அதிகாரி பகைகள் கொடுத்துட்டே இருக்கு. தேவன் அவன் பேர் சொல்லி அவன் பகைக்கிறவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை நிந்திக்கிறதுக்காக துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. என்ன ஜபம் பண்ணு? பரமண்டலுக்கு உம்முடைய நாம உம்முடி சேர்த்தோம் நாமளும் எங்கிட்ட கடன் பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோம். அதுவும் உம்முடிறாங்க. எங்களை எந்த சொத்தையும் என்று ரசித்துக் கொள்வாரு. எல்லாமே நல்ல காரியங்க. இதாங்க தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமா இருப்பது. இந்த கவனம் தப்புறவன் தான் உடனே என்ன ஆயிடறான்? யாராவது பிரச்சனை பண்ண அவன் மேல வெறுப்பு, கசப்பு, கோபம், சண்டை, பிரிவினை, கிறிஸ்துவ வாழ்க்கையே வீணா போயிடுச்சுங்க.
ஒரு உறுதி இருங்க. உலகம் சபிக்கத்தான் போகுது என்ன. ஏன்னா ஆதாம் வழியா பிறந்தவன் சபிக்கத்தான் தெரியும், அவனுக்கு பகைக்கத்தான் தெரியும், நிந்திக்கத்தான் தெரியும், தூஷிக்கத்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அதனால நானும் அவனை மாதிரி சபிப்பேன், பகைப்பேன், நிந்திப்பேன், தூஷிப்பேன்னா நீயும் அவனும் ஒன்று. அவனும் மேய்ந்து நரகத்துக்கு பாதாளத்தினருக்கு நீயும் போயிடுவேன். இப்போ நீ என்னதான் இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய், திருவிருந்திலே பங்கெடுக்கிறாய், இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். இயேசு இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுல பிசாசு வாக்குத்தத்தம் நன்மை தீமை கனியில் பிறந்திருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பிசாசு சொன்ன வாக்குத்தத்தம் நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், கண்டிலிச்சவன், சுய நீதி அநீதி தான் வருவான். அவனை மாற்ற முடியாது. ஆனா நீ ஆதாமுக்குள் பிறந்த இயேசு ஏற்றுக்கொண்டா ஞான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேய்க்கிற கிறிஸ்துக்குள்ள தேவ நீதிச்சு உயிர்த்ததுக்குள்ள வந்துட்டேன். உனக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனம் ஷார்ப்பா இருக்குங்க. இந்த விஷயத்தில் தாவீது கெட்டிக்கார. சங்கீதம் 37 என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. நாள் முழுதும் நான் கர்த்தரை எக்காலம் சோத்திர துதி எப்போதும் எக்காலம் என்ன பாருங்க. அப்போ எவ்வளவு கவனமா இருந்துக்கிறாங்க தாவீது. அதனால தான் ஆடு மேய்ச்சிட்டே இல்லை, கட்சியில ராஜாவாயிட்டாரு அவரு. ஆமா, கோலியாத்து வரான். எவ்வளவு ஷார்ப்பா தான் நீ நிந்து இசையான் கர்த்தர் நாமத்தினாலே போறான் பாருங்க. அவன் பகைக்கிறான். கோலியாத்னா ஆதாம் மூலமா பிறந்தவன், நண்பத்தையும் அறியத்தக்கவன், பிசாசு கட்டில வரான், அடிப்பவன், ஒரு பட்டை தொடிக்கிட்டு வராரு அவரு. இவரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி வாயிடுறாரு. யாரு? தாவீது. 10 கட்டளை. ஆமா, தப்பு செஞ்சிருக்கிறாரு, தப்பு செஞ்சு மேன்மை எழுந்திருக்காரு. இதே தாவீது தப்பும் செஞ்சிருக்கிறான், இவனும் அதனால பிரச்சனை வந்துக்குது. ஆனா கோலியாத் விஷயத்தில் பாருங்க, நீ நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாருங்க. தப்பு எல்லாரும் நடக்குதுங்க. வாய்நாளெல்லாம் தப்பு பண்ணிட்டே இருந்தாக்கா ஒரு முறை 2 முறை நடக்க வேண்டியதான். தாவீது அந்த 2 காரியத்துல பச்சை பால் விஷயத்துல உரியாவின் மனிதர்கள், அதுக்கப்புறம் வேறு பெரிய தவறு செய்யணும் ஒரு வசனமே சொல்லுது. 1 சாமுவேல் போய் வாசித்து பாருங்க. அப்போ நம்மளாம் ஆதாம் வழியா பிறந்த தப்பு நடக்க வேண்டியது, தவிர்க்க முடியாது. 51 சங்கீதத்தில் பாவரிக்கை செய்து அப்புறம் பெரிய ஆள் ஆயிடும் தாவீது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றம் சொல்ற அளவுக்கு மாறிடுறான். அதனால 100க்கு 100 பல்ல கட்சி தப்பு செஞ்சா டிஸ்கரேஜ் ஆகாது. 51 சங்கீதத்தில் பாவரிக்கை செய்யறான். அதுக்கப்புறம் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றம்னா மாறிடுறாங்க. அதனால தான் நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கிறாரு. எப்போ தப்பு செஞ்சுமோ அன்றைக்கே நம்மளை சாகஜம் எல்லாருமே கூட்டிருப்போம் பாதாளத்துக்கு. தப்பு செஞ்சாலும் மனுஷனை வாழ வர்றாரு. அதனுடைய ரகசியம் என்ன? மனம் திரும்பிக்கோ, கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தா ஆயுதத்தால் கூட்டி கொடுக்குறாரு. அதாங்க உண்மை. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு முறை தப்பு பட்டு போட அவன் செத்து போடுவானே. 7 ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு தப்பு செய்யும் போது ஆள் க்ளோஸ் பண்ணி இருந்தா ஒருத்த கூட இருந்திருக்க மாட்டான். அப்போ ஆயுஷ் நாட்டில் நம்ம கூட்டி கொடுக்குற ரகசியம் என்னன்னா நம்ம கிறிஸ்துவ போல மாறதுக்கு தான். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுவாங்க, இன்று நான் உனக்கு விதிக்க உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. இந்த தாவீது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். அந்த கோலியாத் விஷயத்துல அந்த அண்ணன் தம்பி கிட்ட சொல்றான் பாருங்க, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா. அப்போ ஷார்ப்பா தான் நான் எங்க போனாலும் ஒரு முகாந்திரத்தை தான் போய்க்கிறான். ஏன்னா அங்க ஒரு கோலியாத் இருப்பான், அங்க ஒரு பிசாசு இருக்கான், அங்க ஒரு பாவங்க மரணம் கிறிஸ்துவ கொடுத்து அதை ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தை தான் போய்க்கிறான். அப்போ அவன் கோலியாத் வரும்போது தைரியமா போறான். நீயோ நிதி கர்த்தருடைய நாமத்தினாலே பராமரி. அதான் இயேசுவின் நாமம். கோலியாத் பேர் தேவன் தன் முழு உலகு. இந்த கல்லின் பேர் இந்த கல்லில் ஒரு சின்ன கூழாங்கல்லே ஜெயிச்சுட்டான். அவன் யாரு? பகைக்கிறவன், சபிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபியால் சபிச்சுக்கிறான். கோலியாத் 40 நாளா சபிக்கிறான். ஆசீர்வதிக்கு தாங்க கர்த்தருடைய நாமம். இந்த மன உபதேசத்தை இந்த தாவீது எவ்வளவு அருமையா செயல்பட்டுக்கிறான் கோலியாத் தாவீது விஷயத்துல. நீ நிந்திக்க இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுப்பது, சபிக்கிறவனுக்கு, பகைக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு தூசி. இந்த மன உபதேசம் சூப்பரா நேரம் இந்த தாவீது. அல்லேலூயா. ஆனாதான் கோலியாத்து ஜெயிக்கவே முடியல தாவீத. கோலியாத்துனா ஆதாம் மூலமா பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்கு துன்மார்க்கன், கண்டிலிச்சவன், சுய நீதி அநீதிக்காரன். கோலியாத்து அப்படியே எல்லாருமே அப்படியே ராட்சமா ஒரு சின்ன பழக்கம் ஆதாம் மூலமா பிறந்தானா ஒரு கோலியாத்து நாவி அவனுக்குள்ள இருக்குது. பாவத்தின் சம்பளம் மாறினா அவனுக்கு இருக்குது. கட்டின மனைவியா இருக்கலாம், கட்டின புருஷனா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், சொந்த தாய் தகப்பனா இருக்கலாம், சொந்த தம்பியா இருக்கலாம், எல்லாம் கோலியாத்தின் ஆவியில் தாங்கிறாங்க. அவங்க சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, விரோதமா தான் வருவாங்க. நீ இறங்கிடாத போதால பாவத்தையும் மனத்தை காட்டிட்டு இருக்காத. இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியமா கொடு. கர்த்தருடைய நாமத்தை உணர்வு கூட தேவனுக்கு ஆதாம் முழு பகைக்கிறோம், ஜெயிக்க முடியாது. அதுதான் நடந்தது தாவீது கோலியாத் சம்பவத்துல. அந்த சம்பவம் உலகமெல்லாம் பிரசித்தமானது. தாவீது பேர் உயர்த்தப்பட்டது. தாவீது ராஜாவானான். அப்போ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு
அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைக்கணுமா? கவனமாயிரு. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையெல்லாம் என்னாரு? இயேசு. அந்த இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். ஜீவ வார்த்தையில் எரியா. ஜீவ விச்சத்துக்கு எண்ணி விட்டுட்டாவே நீ நியூட்ரலா இருக்க மாட்டேன். நன்மை தீமை கனி தான் சாப்பிடுவேன். ஆமா, அதில் தான் கவனமா இருப்பேன். காலையிலேருந்து நைட்டு ஒரே கவலை, ஒரே பயம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிழா எல்லாருமே பிரச்சாரம் பேசுறதுனால யாரும் ரொம்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கவலைப்படுறது, மதுல ஒரு ஊழிக்கார் சொல்றாரு, கவலைப்படுறது விபச்சாரத்தோட மோசமா. இந்த கவலைப்படுறவங்க பிசாசை துதிக்கிறாங்களாம். நல்லா இருப்பாங்களா? கவலை 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 கவலை, சோர்வு 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 சோர்வு, பயம் பயம் பயம், இதெல்லாம் சிறுநீர் குழிநேரி. இது யாரும் பெருசாவே நினைக்கிறதில்ல கிறிஸ்துவங்க. ஏசு நீ கவலைப்படும் போது, சோர்ந்து போகும்போது, பயப்படும் போது தேவனுடைய பிரமாணத்தையும் மீற. நீ எதுக்கே நீ கவலைப்படுற? செஞ்சது தப்பு, அதனால ஒரு பிரச்சனை, அதனால செஞ்சு தப்புக்கு பரிகாரம். இயேசு ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாரம் முழுதான். நீ கவலைப்படுற காலம் வெளிப்பட்ட படி போல் நீங்கிறார். ஆனா அது நினைவு கிடையாது. அது பிசாசு அதை நினைக்கவே விட மாட்டான். இயேசு ஜீவரத்தம், இயேசு சாப்பிட வாக்குத்தங்களை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்து அந்த கவலைப்படுற எனர்ஜி அதில் செலவு பண்ணிப்பாரு. சூனியில மரம் அற்புதம் நடக்கும், தேவதூரே வந்துருவானே. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்தா. அல்லேலூயா. அதை செய்யாம வேண்டாத காரியங்களையே திருப்பி 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 நினைதான் கவலை. இப்படி ஆகி அது அப்படி ஆகி ஒன்றும் நடக்கல. இது இப்படி ஆகிடும், வாழ்க்கை இப்படி ஆகிடும். கட்சியில் பார்த்தா அப்படிதான் ஆகி போச்சு. சபிக்கப்பட்டு போய் இயேசு ஏற்று ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தல் பங்குக்கூட சாட்சி கேட வாங்கிட்டு போயிடறாங்க. அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ மேன்மை. பூமியில சகல ஜாதிகள் மேன்மை. இயேசு சரிந்து இயேசுக்கு நம்ம சாதாரணமாக இடப்பட முடியுமாங்க? திருத்தூத்து 2வது ஆளுங்க ஜீவரத்தை சிலுவையில் குத்துக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள அவனோட வாக்குத்தத்தம் இயேசு வித்தியாசம் கிடையாதுங்க. பரலோக ராஜ்யம் இருக்குது, வானக்குள்ள சகல அதிகாரம் இருக்குதுங்க. அதை கவனமா கொடுங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாரம் ஒவ்வொரு 24 வாரத்தை தாவீது கர்த்தரை எக்கோடு துதி சோத்திர கிறிஸ்துகள் வைத்தப்படி தான் துதி சோத்திரமா கொடுக்குது. பயப்பாட்டில் என்ன என்னாவும் நாள்தோறும் உமதி நீதி உமது சொல்லிக்கணும். எக்காலத்துல என்னாவும் நாள் உமது ரட்சி தொகை எண்ணி விட இன்னும் நிறைய பிரமாணங்கள் என்றைக்கும் துதிப்பேன், என்றைக்கும் பாடுவேன், என்றைக்கும் அவர் நீதியிலே நிலை. இப்படியே தான் தாவீதுங்க அதெல்லாம். அதனால்தான் தாவீது மாபெரும் வெற்றியாளனா இருந்தான். அல்லேலூயா. மேன்மையாக வைத்தார். ஆடு மேய்க்கிற தாவீதை இன்னைக்கும் மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனால் உன்னையும் வைப்பார். அதனால தாவீது 100க்கு 100 பரிசுத்தவான் கிடையாது. தப்பும் செஞ்சான். தேவனுடைய கர்த்தருடைய கட்டளை மீறி 2 தப்பும் செய்யறான். ஆனாலும் 51ஆம் சங்கீதத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு கிருபையை பெற்றுக் கொள்றான். அதனால தப்பு செய்து பட்டு நச்சு நியாயத்தில் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்தி. நீ தப்பு, நீ செஞ்ச தப்பு விட இயேசு ஜீவ சொல்ல தேவன் ஓவர் போயிடு. உடனே பசுத்தாய் பாவம் மன்னிக்கப்படுங்க. அதுக்குதான் இயேசு ரத்தத்தை புடிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தப்பு செய்யிட்டு அக்கிரமம் செய்யிட்டு டிஸ்கரேஜ் ஆகி அதுல ஒரு கவலை. எந்த தப்போ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ, இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசு சாமோட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் ஆதாமும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. அசுத்தாய் பசுத்தாய் எண்ணி பாதுகாக்கப்படுவாய். ஆனால் நீ மேன்மையாய் இருப்பாய் தாவீதை போல. அல்லேலூயா. அதனால இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படிகளாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் ஆமா, அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும். யார் சத்தத்துக்கு செவி கொடுக்க? காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 24 மணி நேரத்துல பிசாசு சத்தமா தேவனுடைய சத்தமா? பிசாசின் சத்தம்னா என்ன? நன்மத்தீமை சத்தம். நன்மத்தீமை சத்தத்துக்கு செவி கொடுத்தாக்கா நன்மார்க்க சத்தம், துன்மார்க்க சத்தம் இருக்குதுங்க. அப்படி ஒரு சத்தம், அதான் மனுஷன் பேசுற சத்தம். நன்மார்க்க சத்தங்கள் நன்மை, ஆமா, தீமை, ஜீவ மார்க்க சத்தம் ஒரு ஜீவ சத்தம். இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை, அவர் ஜீவ சத்தம். இதெல்லாம் நிறைய பேர் தெரியாதுங்க. அதனால தான் செய்தி கேட்கணும். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது எங்குமே கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியங்கள் இங்க சொல்லப்படுது. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் 2 சத்தம். பிசா சத்தம் போடுறான். அவன் எப்பவுமே நன்மை தீமை 2 வட்டத்தை விட்டு தாண்டி வரவே மாட்டான். இயேசு சத்தம் போறாரு, அவர் ஜீவ சத்தம். அதை தாண்டி அவர் வரவே மாட்டார். 2 பெரிய சக்தி இந்த உலகத்துல மனுஷன் நடுவு வைக்கிறான். இந்த பக்கம் திரும்பினா நன்மை தீமை சத்தம், இந்த பக்கம் ஜீவ சத்தம். இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமா. இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை.
ஜீவனா கோட்கை தேவரகமான ஒரு வாழ்க்கை, எல்லாம் தேவன் கிடைத்த சத்தங்கள், அளவற்ற அன்பு, அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற நீதி, பசு நீதி, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசுவாத, ஐஸ்வர்ய, சாமி மகிமை, கனவு, புகைத்து தேவனுக்கு தனக்கு முழு உலகம். இப்படிதான் இயேசு சத்தம் போடுவாரு. பிசாசு நன்மத்தையுமே, பகை, கசப்பு, சுயநீதி, அநீதி, கண்ணிலிச்சம், மாம்சம், ஜீவனத்தின் பெருமை, என்னென்ன கெடுதிக்குது அதெல்லாம் நன்மத்தையுமே சத்தம். கண்களின் நிச்சயம், மாம்சம் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, சுயநீதி, அநீதி, எல்லா கெடும் பிசாசின் சத்தம். அதுக்கு போய் உண்மையை செய்து கொடுத்துறாதே, அதை போய் தேவன் தான் கொடுத்துறாரு. கண்டிப்பா நீ மேன்மை அடைய முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா நானா எழுதி வச்சு கேரண்டியா வேதமே சொல்லு. இந்த கனியை புசிக்கிறனாலே ஷாகவே ஷாவா, ஷாவு அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும். பாதாள ராஜ்யம், பிசாஸ் எந்த நாட்டுல, எந்த தேசத்துல, எந்த கிராமத்துல இருந்தாலும் வந்துடும். பாவத்தின் சம்பளம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவன் உண்டாக தான் பிதாவாகி இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புறார். எதுக்கா வந்தேன்னு கேட்கிறார் இயேசு. எத்தனையோ காரியத்துக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஜீவ பெருசத்துக்கு ஜீவ உலகம், ஜீவமான ஜீவனா எல்லாம் தேவரகமான வாழ்க்கை. இது நன்மத்தீம உலகமாய் போச்சு. நன்மத்தீம உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டு போச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் பெருகி போச்சு. நன்மத்தீம உலகம் இது. இந்த உலகத்தின் மெத்தட்ல போகாத. அது பாவத்தின் சம்பளம் மரணம். ஓடலாம், உடைக்கலாம், சம்பாடலாம், காரு பங்கலாம், எதனா இருக்கட்டும். அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மறந்து பிசாசு ஓடாது, பிரச்சனை தீராது. திருடனாகி பிசாசு திருடவும் கொள்ளவும் அடிக்கத்தான காட்சி செய்துட்டே இருப்பான். எந்த நாட்டில் போனால், எந்த தேசம் போனாலும், எந்த கிராமத்தில் போனாலும், சிறிய வயசு வாழ்வு முயற்சி வைத்து இயேசு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற சிலுவையில் குத்துட்டாரு. ஏவாள் எப்படி நன்மத்தை மகனி நன்ம தீம சரீரம் உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் குடும்பம் சாப பாவம் மரணமா இருக்குது. இயேசு ஜீவ இந்த அப்பத்தை பூசி திராட்சை பானம் பண்ணுறார். வருத்தப்பட்டு பாரசவுக்குள்ள எல்லாம் எங்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை, இந்த அப்ப திராட்சை ஏசு சரீரம் ரத்தமா இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவ அவனோட பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு கிறிஸ்துவ ஆதாமுக்குள்ள நன்மத்துக்கு பாதாள ராஜ்யமே இருக்குது. அந்த சத்தத்துக்கு செய்தி கொடுக்காத, பாதாள சத்தத்துக்கு வாழாத, விரும்பாத, ஓடிடு, சாகு, ஆகாது, போகாது, வராது, தான் பிசா சத்தம். நடக்காது, முடியாது, எதுவுமே முடியாதுன்னு தான் சொல்லுவான். உங்க வந்துட்டு சீக்கிரம் பாதாளத்துன்னு தான் சொல்லுவான். அதான் பிசாசு. இயேசு கிறிஸ்துவ என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கிறிஸ்துவ தேவனுக்கு தக்க ஆதாம் முழு கொடுத்து கூடாது. ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. என்ன ஆகும்? தேவ நீதி பரலோகமே கூடும். அந்த இயேசு தேவனுக்கு ஆதாம் வாய்நாள கொடுப்பியா? கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பிசாசால் கூடாத காரியம், பிசாசு பாவத்தை மட்டும் கண்டிப்பா தேவன் அது கண்டிப்பா கூடும். தேவ நீதியின் சமூகத்துல தேவன் ஆதாம் தேவனால் கூட எல்லாம் கூடும். எல்லாம் பின்னா இப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ ஆதாம்குள்ள இருந்தா எல்லாத்துக்குள்ள நீ ஆதாம்குள்ள இருந்தா ஏந்து போய் எல்லாம் சாப்ப பாவமான முடிவு பாதாளம் டேஞ்சர் சீரியஸான மேட்டர். அதனால அன்பானே, இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைக்கணுமா? இந்த 21/1/2024 ஞாயிறு 6ஆம் தேதியில இந்த செய்தி கேட்க நீ பாக்கியவா. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. 2வது அவர் சத்தத்துக்கு உண்மையாக செய்வது. பஸ் இவ்வளவுதான். வேண்டாம் நீனாகா சாத்தானுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்வேன். சாத்தானுடைய சத்தத்துக்கெல்லாம் கவனமா செய்வி கொடுக்கும். உனக்கே தெரியாது. இதான் ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனை இருக்குது. ஆமா, ஜீவ வார்த்தை பேசுறேன், நன்மை தீம வார்த்தை பேசுறான்னு பாரு. அதை தேவன் தன் உங்களுக்கு குத்துக்கிறியான்னு பாரு. ஜீவ சரஞ்சீவன் இயேசு சாமண்ட வாக்குத்த தேவன் தனக்கு ஆதரவு முழுவதும் கொடுக்குறியா பாரு. அந்த ஜீவன்ல எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதரவு முழுவதும் தரித்து ஆசீர்வாதம் தயம்புல ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவகட்டி தேவன் தனக்கு ஆதரவு தயம்புல சுகமாடி இருக்கிறது. இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதரவு முழு எல்லாம் தாண்டி பசுத்தாய் ஒரு தேவத்துக்கு வருவாரு. உன்னை மேன்மையா தான் வைப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். இந்த செய்தி ஏற்கனவே இந்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ண ஒவ்வொரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் அன்பாளே, சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. எங்கும் கேட்டீரா விலையேற்பட்ட சத்தியம் உலகளாகிய திருச்சபை. ஆனால் இந்த கடைசி நாள் எழுப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எழுப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்களோட சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுது. இந்த கடைசி நாள் எழுப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இதுல
உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அடுத்த வருஷம் பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆமா, இதை பிரசங்கம் பண்ண நமக்கு நேரம் பத்தாது. பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்ன நடக்குதான், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து பழிச்சிடுமா. டேஞ்சரான விஷயங்க. நெகட்டிவ் பாருங்க, பிசாசுடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய கவனமா. பிசாசு சத்தம், பிசாசு சாப்பெல்லாம் பலிக்கும். பலிக்கிட்ட தப்பாது, நிறைவேறிடும். பிசாசு சத்தம் கேட்டு பிசாசு கட்டளை கை 10 பேர் 100 பேர் 1000 பேர் சேர்ந்தா உன்னை காப்பாற்ற முடியாது. பெத்த தாய் காப்பாற்று, பெத்த தகப்பன், உங்க ஊழியக்காரன் யாருமே காப்பாற்ற முடியாதுங்க. பிசாசு கட்டளை கேட்டு பிசாசு சத்தம் செய்ய கொடுத்தாக்கா சாபங்கள் எல்லாம் வந்து பழிச்சிடும். இங்க சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க வேதம். வேதம் எவ்வளவு கிளியரா எழுதி வச்சுக்கிறாரு பாருங்க. அதனால அன்பானுல இங்கிலீஷ்ல படிப்போம். இந்த Deuteronomy 28 2nd verse, and all these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. Hallelujah. பாருங்க, Deuteronomy 28 2nd verse, and all these blessings shall come upon you and overtake you. Overtake you because you obey the voice of the Lord your God. Obey பண்ணுங்க, வாய்ஸ் ஆஃப் காட். எல்லாம் பிசாசுக்கு ஒபே பண்ணி உனக்கே தெரியாது. ஒபே பண்ணி என்னதையா கட்ட நீ 6000 வருஷமா. இயேசு வந்து 2000 வருஷம் ஆகிக்கும் ஒன்றும் பிசாசு நன்மத்திய மாவட்டத்திலே போய்ங்க. இன்னைக்கும் இயேசு வர போறாருன்னு சீக்கிரத்தில் ஒன்னும் கூட நன்மத்தியமா போயிடுங்க. நன்மத்தியமா விஞ்ஞானம் முன்னேறி, நாகரிகம் படிப்பு எல்லாம் முன்னே இருக்குது. ஆனா நன்மத்தியமா அப்படியே தான் இருக்குது. நன்மார்க்கும் துன்மார்க்கும் கட்டளிச்ச சுயநீதி அநீதி அதே ஜீவ விச்சத்தையும் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கும் இயேசு ஜீவனா தான். ஜீவ சர ஜீவன் அளவற்ற அகோபி அன்பு ஆவியின் கனிவு, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, பொறுமை, விசுவாசம், சாந்தம், நற்குணம், இச்சை அடக்கம் கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு அப்படியே தாங்கிறாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். படிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாது. அப்படியே பிசாசு கூட சொல்லலாம். நான் பிசாசு, நான் மாறாதன். சாத்தான் நேற்று இன்று என்று மாறவே மாட்டான். அவன் நன்மதியில தாங்கிறான் இன்னைக்கு வரைக்கும். நீ அவன் பின்னாடியே போய் அப்படியே பாதாத்துக்கு போய் சேர்ந்துடுற சபிக்கப்பட்டு. கிறிஸ்து இன்னைக்கு மாறல. அவன் யோவான் 5:5 என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது, குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் ஹாவியான ஜீவனுடையவர். இயேசு ஜோயே ஜீவன். அவன் நன்மத்தையும் அறியக்கூடிய இயேசு பிதா, குமாரன், பசுத்தாவி. அவர் ஜீவ சஞ்சாரிகள், ஜீவ விசதி. கோட்கு தேவரகமான ஒரு வாழ்க்கை. கோட்கு எல்லா நன்மைகளையும் தோற்குதான் ஜீவன். நன்மைகள் எல்லா தீமைகளையும் பாவத்தில் மரத்தில் போய் முடிஞ்சு முடிவு பாதாது. இது தேவ நீதிட்டு உயிர்த்தல போய் பரலோகத்துக்கு போய் முடிஞ்சிடும். அதே ஜெபம். பசுத்த பிதாவே, நீ கீழே வாசினாங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கும், உன் மாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உன் முன்பாக முறியடிக்கும்படிபடி ஒப்பு கொடுக்கு. இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரிட்டு புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியத்தில் நீ கையில் எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். போதும். இந்த அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறை நாங்கள் இந்த அதிகாரத்தை அடிக்கடி பிரசங்கம் பண்ணலான்னு. அதனால அன்பானே, இந்த ஞாயிறு ஆராதனையில் 21/1/2024 இந்த ஞாயிறு ஆராயில் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, மலையாளம் தெரிஞ்சால் மலையாளத்தில், கன்னடம் தெரிஞ்சால் கன்னடத்தில், தெலுங்குல தெரிஞ்சால் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ண உரிமை கொடுக்குறேன். இது 1000 பேர் 1,00,000 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற வெளியே இல்லைங்க.
உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யறதும் அவர் சத்தப்படி செய்யதான் மகா சுலபம். பேரே பிசாஸ் கட்டளைப்படி செய்து பிசாசு அது வேதனையான வாழ்க்கை. பேரே கடினமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. துக்க பாவ சாபம் மண்ணை தருக்கிறோம். சாபம்லாம் பலிக்கும் போடப்படுது. இந்த அதிகாரத்தை முழுசா போய் வாழ்ந்து வர காது குத்து கேட்கணும். அவ்வளவு சாபங்குது. பிசாஸ் கட்டளை கேட்டு பிசாஸ் கற்பனைப்படி வாழ்ந்தாங்க. அதில் ஜாமன் பசுதாவே இந்த அறிவான வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறதாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கான். பவுல் சொல்றான், பாவிகள் பிரதான பாவின்னு சொன்னான். பாவிகள் பிரதான பாவின்னு சொன்ன அந்த பவுல் செயின்ட் பவுலா மாறுறான். இனி நானே இல்லை, இந்த பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான்டா. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்து வெளிப்படுத்தி, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி, பாவுட்டு மனவோடு பசுத்தாய் ஊட்டக்கூடாது. தெசோனிகள் திறந்தீரு, கலாத்தீரு, ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசவம் தேவன் தனக்கு உலகத்துக்கு எல்லாரும் பிடியிலாக்கி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போறான் பவுல். ஆதாமுக்குள் தங்கள் கிறிஸ்துக்கு உயிர்ப்பிக்கப்படுவார்னு சொன்ன அந்த கிறிஸ்து தேவ நீதியை சம்பளத்தில் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவது பாவண்டு பண்ணுவோம் பசுத்தாவில் தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. பரலோக ராஜ்யம் சுதந்திரம் பவுல் சொல்றாரு. அந்த பவுல் பாவிகளும் பிரதான பாவின்னு சொன்ன அந்த பவுல் கிறிஸ்துவை சந்திக்கிறான். ஞானசான் எடுத்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். எல்லா நிருபத்திலும் போய் பாருங்க, ப்ராப்பர் அப்போஸ்தலனா மாறிட்டான். அந்த கிறிஸ்துவ அது தேவ நீதி சம்பளத்தில் பரலோக ராஜ்யமா இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழுவது கூட இடைவிடாம கூட ஏற்காலம் சோர்வு பாவண்டு பண்ண பசுத்தாய் ஊட்டப்படும். நானே நல்லமைப்பு நாடு ஜன ஜீவனையே கொடுக்குறோம். கிராமங்களில் பட்டண தேசம் எங்கும் பிசுவாசம் யாரும் இயேசு குணமாக்கினா. ஆதாமுக்குள் பிறந்து விட்டார்கள். பிள்ளை பிறக்கும்போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும். பாவத்தின் சம்பளம் அனுப்பு கிறிஸ்துவ இயேசு ஜீவன் தேவனின் சம்பளம் தேவனுக்கு ஆதாம் முழுவது அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. பசு தேவத்தோடு பணி கொடுத்து பூமியில சகல தேவன் மேன்மையாக வைப்பார். வசந்த வாஸ்து ஆடு சொல்ற இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகி கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பார். இந்த வசந்தபடி கத்தா இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க கத்தா ஒரு மாபெரும் ஏற்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் கத்தா இயேசு நாமத்துல எல்லா ஜபலில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டுமானால் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய முகவரி என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூருடைய. கூகுள் பே அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.